ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ராஜ்மா. இதை வந்து நல்லா ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினரல் வாட்டரில் ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊறி இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த பிரியாணியில் எந்த பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணல. ஒரே ஒரு இலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 to 6 விசில்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கிரைண்ட் பண்ண வேண்டியதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சின்ன அளவு பட்டை, 2 கிராம்பு, 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு கையளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எல்லாமே நம்ம ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவு பாஸ்மதி ரைஸை ½ an hour முன்னாடியே நான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ராஜ்மா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 4 ஸ்பூன் அளவு ஆயில், 2 ஸ்பூன் அளவு கீ, 3 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 பிரியாணி இலை, இது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை சாமான்லாம் போட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளினா 4 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியனோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலராக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லாமே ராவாக தான் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்களா ஓரமாக பிரிஞ்சு வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம இந்த வேக வச்ச ராஜ்மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ராஜ்மாவில் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது பேர் வந்து ரம்ப இலைங்க. நான் வந்து பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. இது எங்கள் வீட்லேயே, இந்த செடி வந்து எங்கள் வீட்லேயே இருக்குது. இது பேர் வந்து ரம்ப இலை. இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒரு 4 துண்டாக இந்த 2 கப் அரிசிக்கு வந்து ஒரே ஒரு இலை போதும். நான் ராஜ்மா வேக வச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப், 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி. இது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ரம்ப இலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரியாணி பவுடர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த ரம்ப இலை ரொம்பவே ஸ்மெல் பாய் வீட்டு பிரியாணி மாதிரி செம்மையாக இருக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு சால்ட் இருக்கான்னு பார்த்து நல்லா செக் பண்ணிக்கோங்க முன்னாடியே. இப்போ அந்த அரிசியும் போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம தம்மில் போட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 minutes தம்மில் போட்டுருங்க. நம்மளோட ராஜ்மா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிரும். நல்ல வாசனையாக செம்மையாக இருக்குங்க. இப்போ இந்த ராஜ்மா புலாவை தம்மில் போட்டுடலாம். இந்த புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இது வந்து தயிர் வெங்காயம் வந்து நார்மலாக செய்யாமல் நான் வந்து முன்னாடியே இந்த வெங்காயத்தில் வந்து கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி வச்சுட்டேன் ஓரமாக. அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயத்தை ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ தண்ணி வரும். தயிர் வெங்காயம் வந்து நம்ம செஞ்சோம்னா வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி செய்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி வராமல் ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ராஜ்மா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வாசனையே வீட்டு ஆளையே தூக்குதுங்க, அப்படி இருக்குங்க வாசம். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.